மணிக்கு போய் குடிச்சிங்க? நான் உங்களை எழுப்ப எவ்வளவோ ட்ரை பண்ணேன். உங்களுக்கு தெரியுமா? பாட்டி கிட்ட நீங்க கண்டிப்பா எழுந்துச்சு வந்துருவீங்கன்னு சொன்னேன். உங்க மேல தண்ணி ஊத்தி பார்த்தேன். எழுந்துறீங்க மாமா, எழுந்துறீங்க மாமான்னு கத்துனேன். ஆனா உங்களுக்கு எதுவுமே கேட்கல. கேட்காத அளவுக்கு குடிச்சிருந்தீங்க. ஐயோ பவி, நான் சத்தியமா குடிக்கலமா. போங்க மாமா, நானும் உங்களை அவ்வளோ நம்பினேன். நீங்க குடிச்ச ஸ்மெல்லு உங்க மேல ஃபுல்லா அடிச்சது. உங்களை எழுப்ப முடியலன்னு நான் ஓன அழுது. அதை கேட்டாவாது நீங்க எழுந்துச்சு வந்துருவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க எழுந்துக்கவே இல்லை மாமா. எங்க எல்லாரையும் நீங்க ஏமாத்திட்டீங்கல்ல. பவி, என்ன நீ இப்ப எதுக்கு அழுகுற? வேற என்ன பண்ண சொல்றீங்க? பாவம் பாட்டி தனியா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதெல்லாம் நினைச்சா எனக்கு அழுகையா தான் வருது. நான் சொல்றது கொஞ்சம் கேளு பவி. சத்தியமா நான் குடிக்கவே இல்லை. அந்த மீட்டிங் எவ்வளவு முக்கியமானதுன்னு அத்தை சொல்லாமலே எனக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்போ நான் ஏன் குடிக்க போறேன்? இங்க நடந்த எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். தெரிஞ்சும் நான் குடிச்சிருப்பேன்னு நீ நினைக்கிறியா? அத்தை தான் என்ன நம்பலன்னா நீயுமா? காலையில நான் மீட்டிங் தான் கிளம்புனேன். அப்புறம் எப்படி மயங்குனேன், எப்படி என் மேல ஸ்மெல்லு வந்துச்சு, இது எதுவுமே எனக்கு தெரியாது. நான் குடிப்பேன் தான், பொறுப்பு இல்லாம இருப்பேன் தான். ஆனா பொய் சொல்றவன் கிடையாது. குடிச்சேன்னா குடிச்சேன்னு சொல்லிட்டு போவேன். இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு பவி. என்னை யாருமே நம்பலைனாலும் பரவாயில்ல. ஆனா தயவு செஞ்சு நீயாச்சும் நம்பு பவி, ப்ளீஸ்மா. ஐயோ மாமா, என்ன நீங்க இதுக்கெல்லாம் போய் அலறீங்க? நான் நம்புறேன் மாமா உங்களை. ஆனா பாட்டி தான் இதுல ரொம்பவே உடைஞ்சு போயிட்டாங்க. நீங்க குடிக்காதப்பவே நீங்க குடிச்ச மாதிரி ஒண்ணு நடந்திருக்குன்னா அத இங்க இருக்கிற யாரோ தான் பண்ணிருக்கணும். அது யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் மாமா. அப்பதான் பாட்டிக்கு உண்மை தெரியும். இது யார் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ அது முக்கியம் கிடையாது. அவங்க எதை நினைச்சு செஞ்சாங்களோ அதை நம்ம மாத்தி காட்டணும். அதான் பாட்டிய பிரச்சனைய சரி பண்ணிட்டேன்னு சொன்னாங்களே. அத்தை இப்போ இருக்கிற அட்வான்ஸ் பிரச்சனையை தான் சரி பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி கம்பெனியை சரி பண்ணணும். பண்ணி காட்டுறேன். அதுதான் ஏன் மேல விழுந்த பழிக்கு நான் சொல்ல போற பதில்.